ஸ்பெயின் நாட்டிலிருந்து சுமார் 3440 கோடி ரூபாய் முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று தெரிவித்துள்ளார். இன்றைய முக்கிய அரசியல் நிகழ்வுகள் குறித்து விவரிக்கிறது பின்வரும் தொகுப்பு. ஸ்பெயின் நாட்டில் 8 நாள் அரசு முறை பயணத்தை முடித்துவிட்டு இன்று தமிழகம் திரும்பிய முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு சென்னை விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின், ஸ்பெயின் நாட்டிலிருந்து சுமார் 3440 கோடி ரூபாய் முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். தமிழ்நாட்டில் தொழில் முதலீடுகளை மேற்கொள்வதற்கு தங்களோட ஆர்வத்தையும் தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த முயற்சிகளோட பயணம் 3440 கோடி ரூபாய் அளவுக்கு முதலீடுகள் செய்வதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டன என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவிச்சுக்கிறேன். மேலும் நடிகர் விஜய் அரசியல் பிரவேசம் குறித்து பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின், மக்களுக்கு தொண்டாற்ற யார் வந்தாலும் மகிழ்ச்சி என கூறினார். சார், நடிகர் விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, எப்படி பாக்குறீங்க சார்? புது அரசியலுக்கு வந்திருக்காரு. மக்களுக்கு தொண்டாற்ற யார் வந்தாலும் நான் மகிழ்ச்சி அடைவேன். சார், நாடாளுமன்றத்தில் பிரதமர் உரை நிகழ்த்திருக்கிறாரு, பல்வேறு கருத்துக்களை தெரிவிச்சிருக்கிறாரு. அது தொடர்பாக அந்த நிகழ்வெல்லாம் நீங்க பார்த்தீங்களா? பார்த்தேன், படித்தேன், ரசித்தேன், சிரித்தேன். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய திமுக எம்பி கனிமொழி, தென் மாவட்ட மழை வெள்ள பாதிப்புக்கு இதுவரை மத்திய அரசு ₹1 கூட நிவாரணம் கொடுக்கவில்லை என குற்றம் சாட்டினார். மானிட்டரிங் கமிட்டிஸ் இது கிட்டத்தட்ட 3 தடவை வந்துட்டாங்க, ஆனால் இன்னைக்கு வரைக்கும் 1 பைசா வரல. அப்போ இப்படிப்பட்ட ஒரு மனநிலையோடு தமிழ்நாட்டுக்கு எதையுமே செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு மனநிலையில் தான் அவர்கள் இருக்கிறார்கள். சேலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான், தமது நிர்வாகிகளின் வீடுகளில் 2 ஆண்டுகளுக்கு முந்தைய வழக்கில் தற்போது NIA சோதனை செய்வது ஏன் என கேள்வி எழுப்பினார். 2 வருஷம் கழிச்சு என் பிள்ளைகள் வீட்டில் போய் நீங்கள் சோதிக்கிறீங்கன்னா, இவ்வளவு நாள் என்ன பண்ணீங்க? கைது பண்ணி கேட்கும்போதே இவங்களோட எங்களுக்கு தொடர்பு இருந்ததுன்னு சொல்லியிருப்பான்ல. அப்போ அடுத்த நாளே நீங்கள் வந்து கைது பண்ணி விசாரித்து வீட்டுக்கு வந்து சோதித்து விசாரிச்சிருந்தீங்கன்னா நாட்டை பாதுகாக்க உண்மையிலே துடிக்கிறீங்கன்னு நான் நம்பலாம். 2 வருஷம் கழிச்சு வந்திருக்கீங்க, அடுத்த மாதம் தேர்தலை வச்சுட்டு. தமிழக வாழ்வுரிமை கட்சி பெயர் ஆங்கிலத்தில் TVK என்று வருவதால் விஜய் கட்சியின் பெயரை ஆங்கிலத்தில் TVK என்று வழங்கக்கூடாது என தேர்தல் ஆணையத்தில் முறையிட உள்ளதாக அக்கட்சி தலைவர் வேல்முருகன் தெரிவித்துள்ளார். செய்தியாளர் டெல்சின் வழங்கும் கூடுதல் தகவல். நடிகர் விஜய் அவர் தொடங்கியுள்ள கட்சியின் பெயர் தமிழக வெற்றி கழகம் என இருப்பதாகவும், அதனை மக்கள் TVK என்று அழைப்பதால் சமூக வலைத்தளத்திலும் மற்றும் பொதுமக்களிடையே குழப்பம் ஏற்படுவதாகவும் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் அவர்கள் இன்று தெரிவித்துள்ளார். ரஞ்சித். நன்றி டெல்ஜின். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.